நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்கு 3 பேர் உரிமை கோருவதாக அவரது கணவர் போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவ்வழக்கின் மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்த பாலிவுட்டையும் ஒரு கலக்கு கலக்கியவர் ஸ்ரீதேவி. பாலிவுட்டின் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரை கரம் பிடித்த இவர் அவரோடு மும்பைக்கு சென்று வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில்தான் சென்னையில் உள்ள ஸ்ரீதேவியின் சொத்தை போலியான வாரிசு சான்றிதழ் பெற்று 3 பேர் உரிமை கோருவதாக அவரது கணவர் போனி கபூர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. சென்னையில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் 1988ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி வாங்கிய சொத்துக்கு மோசடியாக பெற்ற வாரிசு சான்றிதழ் மூலம் 3 பேர் உரிமை கோருவதாகவும் மோசடியாக பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து 4 வாரத்தில் தாம்பரம் காவல்துறையினர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இதுகுறித்து 4 வாரத்திற்குள் பதிலளிக்க தாம்பரம் தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.